அனைவருக்கும் வணக்கம். ஒரு குறிப்பிட்ட பெயர் உள்ளவர்களை கூட்டுத்தொழில் செய்பவர்கள் உடன் வைத்துக் கொண்டால் நஷ்டங்கள் ஏற்படுகிறது. அந்த நஷ்டங்களை எப்படி தீர்ப்பது? அதே போல ரொம்ப நட்பா பழகிட்டோம், அவராலேயே எனக்கு பிரச்சனை வருது அப்படின்னு ஒரு சிலர் உண்டு. அதை எப்படி வராம தடுக்கிறது? அந்த பெயர் எண்கள் கொண்டவர்கள் யார்? அவர்களிடம் எப்படி விலகி இருப்பது? இது போன்ற விஷயங்களை சொல்லக்கூடிய ஜோதிட பதிவு தான் இது. இந்த பதிவினுடைய விளக்கத்தை பார்ப்பதற்கு முன்பாக விஜயகுமார் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது ஒருவர் கூட்டு தொழில் செய்யலாம் என்று முடிவு பண்ணும் பொழுது அவருடைய பெயரின் எழுத்துக்களை இனிஷியலுடன் சேர்த்து ஒவ்வொரு ஆங்கில எண்ணுக்கும் ஒரு நம்பர் உண்டு. அப்போ அவருடைய நேம ஃபுல்லா இனிஷியலோட எழுதி அந்த நேம்ல வரக்கூடிய லெட்டர்ஸ்களுக்கெல்லாம் நம்பர் உண்டு. அந்த நம்பர்களை கூட்டி என்ன கூட்டுத்தொகை வருகிறதோ அந்த கூட்டுத்தொகைக்கு ஏற்றவாறு ஒரு சில லாபம் தரக்கூடிய பெயருள்ள நபர்களும் உண்டு. அந்த நபர்கள் யார் என்பதை தேர்ந்தெடுத்து கூட்டு தொழில் தொடங்கும் பொழுது அவர்களின் பார்ட்னர்ஷிப் வைத்துக் கொண்டால் லாபம் பெருகும். மாற்றாக மனஸ்தாபம், நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய நபர்கள் தெரியாமல் கூட்டு சேர்ந்து ஒரு தொழிலை செய்யும் பொழுது அதில் பிரச்சனை ஏற்படுகிறது. ஆக அது கூட்டு சேர்பவர்கள் இருவருக்குமே மனச்சங்கடம் தான், ஒருத்தருக்கு மட்டும் இல்லை. ஸோ என்ன அப்படின்னா, ஒரு தொழில் செய்யறோம், ஒரு காரியம் செய்யறோம்னா அதில் வெற்றி அடையணும். அதே மாதிரி ஒரு நட்பு அப்படின்னா அது உண்மையானதா இருக்கணும், நேர்மையானதா இருக்கணும். அதை விடுத்து பிரச்சனை தரக்கூடியதா, துரோகம் செய்யக்கூடிய நட்பாக இருக்கக்கூடாது. ஸோ அப்படி இருக்கும்போது எது காதலுக்கும் பொருந்தும், சரிங்களா? அப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் திருமணத்துக்குமே பொருந்தும். ஆக இந்த எண்களை உடையவர்களை இந்த ராசிக்காரர்கள் உடன் வைத்துக் கொண்டால் தொழிலில் லாபம் பெற முடியும், காதல் பிரியாமல் இருக்கும், திருமண வாழ்க்கையில் இந்த பெயர் உள்ளவர்கள் வந்தால் அருமையாக இருக்கும். ஸோ அதை பத்தின பதிவு தான் இது. ஃபர்ஸ்ட் ஒன், மேசம் ராசி. மேசம் ராசிக்காரர்கள் பெயர் எண் கூட்டுத்தொகை 1, 6, 8, 9 இந்த எண்களை உடைய பெயர் உள்ளவர்களை தொழிலில் பார்ட்னராக சேர்த்துக் கொள்வதும், இந்த நாட்களில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மூவ் பண்ணுவதும், அதாவது பணம் கொடுக்கல் வாங்கலை இந்த நாளில் வைத்துக் கொள்ளலாம். மேலும் காதல், திருமணம் போன்றவற்றிற்கும் இந்த பெயர் கூட்டுத்தொகை உள்ளவர்களை செய்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். அடுத்தது ரிஷபம். ரிஷபம் ராசிக்காரர்கள் பெயர் எண்ணின் கூட்டுத்தொகை 3, 5, 8 ஆகிய நம்பர்களை உடைய பெயரியல் கூட்டுத்தொகையுடைய பெயர்களை உடையவர்களை தொழிலில் பார்ட்னர்ஷிப்பாக சேர்த்துக் கொள்ளலாம், உயிர் நண்பர்களாக வைத்துக் கொள்ளலாம், காதலர்கள் காதலியாக இருக்கலாம், கணவன் மனைவி இத்தகைய பெயர்கள் உடையவர்களாக சேரலாம், திருமணம் செய்து கொள்ளலாம். ஸோ இத்தகைய சிறப்பு வாய்ந்தது ரிஷபராசிக்கு இந்த 3 நபர் தான். இந்த 3 நபர் இருக்கக்கூடிய நாட்களில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எவ்வித நடவடிக்கையும் செய்யலாம், அதுவும் மிகவும் லாபகரமானதாகவே இருக்கும். அதாவது என்னவென்றால், இந்த 3ஆம் நம்பர், 6ஆம் நம்பர், 8ஆம் நம்பர், 9ஆம் நம்பர் வரக்கூடிய தேதிகளில் அந்த செயலை செய்யலாம் என்பதுதான் அர்த்தம். அடுத்து மிதுனம். மிதுனம் ராசியை பொறுத்து 2, 6, 8, 9 ஆகிய எண்களை உடையவர்களுடன் கூட்டு தொழில், கூட்டு எதிலையுமே வைத்துக் கொள்ளலாம். அதே போல காதலர்கள் இந்த பெயரில் உடையவர்களாக இருக்கலாம். திருமணம் செய்து கொள்ளும் அமைப்பும் இந்த நபரில் பெயரியல் கூட்டுத்தொகை உள்ளவர்களை செய்து கொள்ளலாம். இந்த தேதி வரக்கூடிய நாட்களில் பணத்திற்கு மூவ் பண்ணலாம். பண நடவடிக்கைகளில் வெற்றி தரக்கூடிய நாளாக
மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும். அடுத்து கடகம். கடகம் ராசியில் கூட்டுத்தொழில் செய்பவர்கள் 1, 6, 8, 9 ஆகிய எண் வரக்கூடிய பெயர்களை உடையவர்களாக கூட்டு சேர்த்துக் கொள்ளலாம். காதலர்கள் இருக்கலாம். திருமணம் செய்யும் பெயர்கள் கணவன் மனைவிக்கு அமையலாம். ஸோ இது நன்றான ஒற்றுமையான சேர்க்கையாக இருக்கும். சிறப்பான வாழ்க்கையில் முன்னேற்றமாகவும் இருக்கும். பல விதங்களில் நஷ்டத்தை தவிர்க்க முடியும். அதே போல இந்த நாட்களில் பண சம்பந்தப்பட்ட விஷயங்களான நடவடிக்கைகள் செய்தால் வெற்றிகரமானதாக இருக்கும். பணவரவும் இருக்கும். அடுத்தது 6, 5, 3 இது சிம்மராசிக்கு 6, 5, 3 இந்த எண்களை உடையவர்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு உகந்தவர்களாக இருப்பார்கள். இத்தகைய பெயர் கூட்டுத்தொகை உள்ளவர்களை கூட்டாளிகளாக வைத்துக் கொள்ளலாம். காதலர் காதலிகளாக இருப்பதற்கும் காதல் பிரியாமல் இருப்பதற்கும் நன்றாக இருக்கும். அதே போல திருமணம் செய்து கொள்பவர்களும் இத்தகைய பெயர் கூட்டுத்தொகை உடையவர்களை திருமணம் செய்து கொண்டாலும் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இந்த தேதியுடைய நாட்களில் பணம் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். அடுத்தது கன்னி. கன்னிராசிக்காரர்கள் 2, 6, 8, 9 பெயரியல் கூட்டுத்தொகை உள்ளவர்கள் பெயருடைய நபர்களை தொழிலில் பார்ட்னர்ஷிப்பாக வைத்துக் கொள்ளலாம். காதலர் காதலிகளாக லவர்ஸ்களாக சிறப்பாக ஒற்றுமையாக இருக்க முடியும் இந்த நபருடைய பெயர்களை உடையவர்கள். அதே போல திருமண கப்பிள்ஸ் இந்த பெயரியல் கூட்டுத்தொகை உடையவர்களாக இருந்தால் மிகவும் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். இந்த தேதிகளில் பண சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். அடுத்தது துலாம். துலாம் ராசியில் பிறந்தவர்கள் 1, 6, 8, 9 பெயரையுடைய நபர்களை தொழிலில் பார்ட்னர்ஷிப்பாக சேர்த்துக் கொள்ளலாம். காதல்கள் இத்தகைய பெயரில் கூட்டுத்தொகை உள்ளவர்களாக இருந்தால் பிரியாமல் ஒற்றுமையாக வெற்றி பெற முடியும். அதே போல திருமணத்திலும் கணவன் மனைவி பெயரில் இத்தகைய கூட்டுத்தொகை உள்ளதாக இருந்தால் நன்றாக இருக்கும். அடுத்தது விருச்சிகம். விருச்சிகம் ராசிக்காரர்கள் 3, 5 பெயரியல் கூட்டுத்தொகை உடையவர்களை பார்ட்னர்ஷிப்பாக சேர்த்துக் கொள்ளலாம். அதே போல காதலர்களும் இத்தகைய பெயர் கூட்டுத்தொகை உள்ளவர்களாக இருந்தால் நன்றாக இருக்கும். திருமண கப்பல்ஸ் கணவன் மனைவியோ இத்தகைய பெயர் உடையவர்களை கணவனாகவும் மனைவியாகவும் தேர்ந்தெடுத்துக் கொண்டால் வாழ்க்கை நல்ல முன்னேற்ற பாதையில் செல்லும். இந்த தேதிகளில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் வெற்றிகரமானதாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பானதாக இருக்கும். அடுத்தது தனுசு. தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் தொழிலில் பார்ட்னர்ஷிப்பாக வைத்துக் கொள்ளும் நபர்களின் பெயர் 8, 9, 2, 6 இந்த கூட்டுத்தொகையில் வரக்கூடியதாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் தொழில் நஷ்டம் இல்லாமல் லாபகரமானதாக இருக்கும். நண்பர்களும் அதே போல இந்த பெயருடையவர்களாக இருந்தால் சிறப்பாக இருக்கும். அதே போல காதலர்ஸ் கணவன் மனைவிகள் இவர்களும் இந்த பெயர் கூட்டுத்தொகை இந்த எண்களில் அமைந்தால் வாழ்க்கையானது சிறப்பானதாக இருக்கும். இந்த தேதிகளில் பணம் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள் வெற்றி தரக்கூடியதாகவும் இருக்கும். மகரம் ராசி. மகரம் ராசிக்காரர்கள் 1, 6, 8, 9 இந்த பெயரியல் கூட்டுத்தொகை உடையவர்களை பெயருள்ள நபர்களை தொழிலில் கூட்டாளிகளாக சேர்த்துக் கொள்ளலாம். காதலர் காதலிகள் இந்த பெயரில் சேர்த்துக் கொண்டால் சிறப்பானதாக இருக்கும். அதே போல கணவன் மனைவியும் இத்தகைய பெயரில் உள்ளவர்களாக இருந்தாலும் வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் செல்லும் சிறப்பாக இருக்கும். அதே போல இந்த தேதிகளில் பணம் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள் வெற்றிகரமானதாக இருக்கும். நான் சொல்லுவது என்னவென்றால், உங்களது பெயரை இன்சிலுடன் எழுதி அதுக்கு வரக்கூடிய எண்கள் இருக்கிறது, அந்த எண்களை கூட்டினால் இந்த நம்பர் வர வேண்டும். 1, 6, 8, 9 ஆகிய கூட்டுத்தொகை நம்பர்கள் வரக்கூடியதாக இருந்தால் மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். தொழிலில் நஷ்டம் வராது, மென்மேலும் வளர்ச்சி அடையக்கூடியதாக இருக்கும். அடுத்தது கும்பம். கும்பம் ராசிக்காரர்கள் கூட்டுத்தொகை 3, 5 வரக்கூடிய பெயரை உடையவர்களை கூட்டாளிகளாக தொழிலில் சேர்த்துக் கொள்வது லாபகரமானதாக இருக்கும். மென்மேலும் தொழில் விருத்தி அடையும். அதே போல காதலர் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பாக காதலர்கள் இருப்பார்கள். அது திருமணத்தில் வெற்றிகரமானதாக இருக்கும். அதே போல திருமணமான கப்புள்ஸும் இந்த நம்பரில் பெயரை உடையவர்களாக இருந்தாலும் ஒற்றுமையை நிலைக்கும், குடும்பம் விருத்தியாகும், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மீனம்.
மீனம் ராசிக்காரர்கள் 1, 6, 8, 9 கூட்டுத்தொகையுடைய பெயர்களை உடையவர்களை கூட்டாளிகளாக தொழிலில் வைத்துக் கொள்ளலாம். காதலர்கள் இத்தகைய எண்களை உடையவர்களாக இருந்தாலும் காதல் வெற்றி பெறும். திருமண தம்பதிகளும் இத்தகைய பெயரை உடையவர்களாக இருந்தால் கணவன் மனைவி ஒற்றுமையுடன் மேலும் வளர்ச்சி அடையக்கூடிய அளவு வாழ்க்கையானது சிறக்கும். நான் சொன்ன இந்த எண்கள் எல்லாம் ஒவ்வொரு ராசிக்கும் நன்மை தரக்கூடிய எண்கள் தான். வண்டி வாகனங்கள் வாங்கும் போதும் இத்தகைய கூட்டுத்தொகை உடைய எண்கள் உடைய நேம் போர்டு வைத்துக் கொள்ளுங்கள். 2 வீலர் 4 வீலர் எல்லாமே நல்ல ஒரு சிறப்பானதாக உங்களுக்கு நல்ல ஒரு நன்மை அளிக்கக்கூடியதாக யோகம் உள்ளதாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.